இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கூடிய வானிலை ஆய்வு மைய அறிவிப்பில் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு ஏற்கனவே கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் லிபிகா விவரம் என எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு? காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், சென்னை போன்ற பல மாவட்டங்களில் மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது நீலகிரியில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. பருவமழை தொடங்கி பெய்து வரக்கூடிய நிலையில் தேனி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதியில், ஈரோடு, கிருஷ்ணகிரி உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே நிலையில் நாளையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைகிறார் லிபிகா, விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 11 சென்டிமீட்டர் முதல் 20 சென்டிமீட்டர் வரை பதிவாகக்கூடிய அளவிற்கு நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான இந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தேனி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 10 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும், நாளைய தினத்தை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 11ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 10 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வருகின்ற 11ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. குறிப்பாக 12ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், 13ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் 14ஆம் தேதி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய தினங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் பிற மாவட்டங்கள்ல மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தகவலுக்கு நன்றி லிபிகா.